ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நான் லாஸ்ட் இயர் டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ண சிடிஎஸ் நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் செலக்ட் ஆகியிருக்கேன். இந்த எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகிறப்போ வந்துட்டு எனக்கு ஒரு டெலிகிராம் சேனல் மூலயமா வந்துட்டு பாலாஜி சாரோட இந்த கோச்சிங் கிளாஸ் வந்து எனக்கு தெரிஞ்சது. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நானுமே வந்து ஓகே இது வந்து யூஸ் ஆகுமா ஆகாதா, சேரலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லாம் நான் இருந்தேன். அப்புறம் சார்கிட்ட கேட்குறப்ப சார் வந்துட்டு இது வந்து டிஃப்ரெண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், நம்ம இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்டேட்லேயும் உள்ள பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்தின கொஷின்ஸை தான் நான் வந்து கம்பைன் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். அதுவும் இல்லாமல் ஒரு டாபிக்ஸ்க்குமே வந்துட்டு அவர் செப்பரேட் நோட்ஸ் வந்துட்டு ட்ரைவில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தார். ஸோ வந்துட்டு இப்போ வந்து எல்லா டாப்பிக்குமே வந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா கவர் பண்ணுறது, புக்கில் வந்து கவர் பண்ணுறது வந்து கஷ்டம். ஸோ அந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் வந்துட்டு எனக்கு வந்து சாரோட அந்த ட்ரைவில் வந்து எடுத்து படிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் வந்து அந்த டெஸ்ட்டு வந்து டெய்லி கண்டக்ட் பண்ணார் இல்லையா, அந்த டெஸ்ட்டில் வந்துட்டு எனக்கு டெய்லி வந்துட்டு என்னையவே அனலைஸ் பண்ணிக்கிற மாதிரி வந்து டெய்லி டெஸ்ட் போட்டுகிட்டே இருக்கிறப்போ வந்துட்டு ஒரு கட்டத்தில் வந்து ஓகே நம்ம படித்ததை வந்து நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து கிடச்சதோ. அந்த டெஸ்ட்டில் உள்ள கொஷின்ஸ் வந்துட்டு சிலது வந்து அப்படியே வந்துட்டு கேட்டிருந்தாங்க எக்ஸாம்லேயுமே. ஸோ ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு பாலாஜி சார். ஸோ நீங்களும் வந்துட்டு நல்லா படிங்க, நல்லபடியாக படித்து இந்த இயர் வந்துட்டு எல்லாருமே கிளியர் பண்ணணும். தேங்க்யூ. இந்த எக்ஸாமுக்கான கம்ப்ளீட் மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள் முழுமையான மெட்டீரியல் தேவைப்பட்டால் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளவும்.